வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக், அதாவது ஒவ்வொரு குச்சியும் 7 நிமிஷத்தை குறிக்குது. இந்த ஒயிட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3610 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா, இதை விட்டு கீழே வர முடியாமல், அதுக்கு முன்னாடி நான் லோவையும் பிரேக் பண்ண முடியாமல், மறுபடியும் மார்க்கெட் அதோடைய முக்கியமான இடமான 3610லேருந்து 30க்குள்ளே ட்ரேடாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் பிரேக் பண்ணி இன்வென்ட்ரி போட்டு வந்த நேரத்தில் மார்க்கெட் 3660 பிரேக் பண்ணது மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பையிங் ட்ரெண்டை கொண்டு வந்து 3760 வரைக்கும் க்ரூட் ஆயில் போயிட்டு 747 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புண்டு. ஆனால் நேற்று மட்டுமே ஒரு 170-180 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை கொடுத்துருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். ஸ்டாப் லாஸ் வைக்கிறது மட்டும் தான் இன்றைக்கி டே ட்ரேடிங்கில் ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் கன்சர்வேட்டிவாக இருக்க ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா 710க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3806. சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.